தம்பி கார்த்திகிட்ட அந்த நெறியாளர் கேட்டிருக்க கூடாது. அவர் எவ்வளவு நாகரிகமா பதில் சொல்றாரு. அது சென்சிட்டிவ் இஷ்யூ, அது உணர்வுபூர்வமான சிக்கல், அதை தவிருங்கன்னு சொல்லும் போது அந்த அம்மா மறுபடியும் விட்டுருக்கணும். திருப்பி லட்டு வேணாமான்னு அவர் வேணான்றாரு. அவ்வளவுதான். அவர் ஒண்ணு யாரையும் காயப்படுத்தணும். நீங்க பேச்ச கேளுங்க, யாரையா காயப்படுத்துற மாதிரி இருக்குதான்னு பாருங்க. அதுக்கு போய் கோவப்படுறது அர்த்தம் இல்லது. இந்த தம்பி மேலேயும் தப்பு இல்ல, பவன் அது இதுக்கெல்லாம் கோவப்பட வேண்டியது இல்ல. எது முதல்ல நம்ம வெளிப்படையா இத்தனை ஊடகங்களுக்கு முன்னாடி நான் ஒரு மகனா, நான் இந்த பொது மகனா கேட்க விரும்புறது, சனாதனம்னா என்ன, சனாதன தர்மம் என்றால் என்ன, யார் விளக்கி எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு புரிய வைக்க தயாரா இருக்கிறீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. சனாதனம்லாம் டல்ட்டுலாம் சனாதனம் இருக்குதுங்கிறதெல்லாம் எப்படி ஏற்கிறது சொல்லுங்க. நீங்க கேலி பண்ணி சிரிக்கிறேன்னா இதுல போய் நீங்க இவ்வளவு இது காட்டும் போது சிரிப்பா வருது. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், என் தம்பி கார்த்தி மன்னிப்பு கேட்டதுல எனக்கு வருத்தம் இருக்கு. ஆனா அவருக்கு என் தம்பி சூர்யாவுக்கும் பிரச்சனை இருக்கு. அங்க படம் வெளியாகுது, அவர் துணை முதல்வராக இருக்காரு. அப்படி ஒரு கருத்தை சொல்லும்போது சரிங்க மன்னிச்சுக்கிறீங்க அப்படிதான் சொல்லணும். தெலுங்கு இங்கேயே பல நடிகர்களுக்கு எனக்கு இருக்கிற கோபம், உங்களுக்கு இருக்கிற கோபம், எல்லாருக்கும் இருக்கிற கோபம் இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு திரையரங்க யார்ட்ட இருக்கு? இது எதுக்கு பிரச்சனைன்னு நினைப்பாங்க. எல்லாத்துக்கும் துணிஞ்சு நம்மள மாதிரி எதுவும் வேணா பயா பாத்துக்கிறோமே நிக்க முடியாது. எல்லாரும் நிக்க முடியாது தம்பி, எல்லாரும் நிக்க முடியாது. இப்ப சிறைக்கு போனதுனால பெலிக்ஸுக்கும் சவுக்கு சங்கருக்கும் எவ்வளவு பெரிய இழப்பு இருக்குது. அந்த குடும்பத்துக்கு அந்த வலைவலி நடந்தா வருமானம் அது இல்ல. இப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி இழப்பை தாங்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறவன் தைரியமா நிப்பான். இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? பெரும் முதலீடு தம்பி, பல நூறு கோடிகளை முதலீடு செய்யும் போது அதை வாங்கினவங்க, அது சார்ந்தவங்க எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க போது அவங்க கொஞ்சம் பின்னடைய வேண்டியது வருது. அதுல ஒரு குறையை நம்ம சொல்ல முடியுது. ஆனா நான் கேட்கறது என்னன்னா, இதுல என்ன சனாதனம் வருது, இதுல என்ன பெரிய பிரச்சனை வருதுன்னு கேட்கிறேன். நீங்க ஒரு லட்டு பிரச்சனை தம்பி. இப்ப நான் தலைவன், நான் முதலமைச்சர். லட்டு யார்கிட்ட கொடுத்துருக்க ஒப்பந்தம்? அது கலந்தவன் யாரு? அது கொண்டாடா, அவனை தூக்கி நடவடிக்கை எடுத்து உள்ள போடு. இனிமே கலக்காத, வேற ஆளுக்கு ஒப்பந்தம் கொடு. இவ்வளவுதானே தம்பி. ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிருச்சா? ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு. இதானே நிர்வாகம். இந்த பாருங்க, சென்னையில ஒரு போக்குவரத்து இதுல பேருந்துல போன மாணவரை ஒரு நடத்துனர் அடிச்சு விட்டாரு. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர். இதை கேட்டுக்கிறீங்க, இது எப்படி கையாளணும் பாருங்க. இந்த மாதிரி வந்தவொடனே வண்டி எடுத்துக்கு நேரம் போயிடுறாரு. மாணவர்கள் வீதியில இறங்கி போராடிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை என்ன? இவர் அடிச்சு விட்டாரு, அவர் என்ன செய்யலாம்ன்றேன், அவரை எங்கேயாவது வேலை விட்டு தூக்கிருங்க அப்படின்றாரு. சரி, இந்த டிஸ்மிஸ் போ, வேலையில் இல்லை, நீ படிக்கிற பிள்ளை, நீ இதுக்கு போராடி இருக்க, போய் படிக்கப்போ அனுப்பிட்ட. அப்படி அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தோடனே என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, அவன் பாவங்க அப்படின்னு. ஏய், படிக்கிற பிள்ளையோட போய் இவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாமா? அவன் படிப்பை விட்டு வீதியில போராடிக்கிட்டு இருக்கான், பைத்துக்கரத்தனா. அவன் கேட்கறது டிஸ்மிஸ், பிரச்சனை முடிஞ்சு வச்சு போயிட்டான். என்ன 2 நாள் விட்டு என்னை பார்க்க சொல்லு. வந்தவொடனே என்ன, ஏன் இப்படி பண்ற, உனக்கு அறிவு இருக்கா? படிக்கிற பிள்ளைய சின்ன பிள்ளைகளோட போய் தகராறு பண்ணிட்டு இருக்கலாமா? இந்த வேற பக்கத்துல ஓட்டுறவன் கண்ணுக்கு தெரியாம எங்கேயாவது போய் வேலை செய்ப்போ. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதானே தலைவனுக்கு அழகு.